மக்கள் யாருமே இங்கே நெருங்க மாட்டாங்க இரவு நேரத்தில். இங்கே பாருங்கள், மந்திரவாதியோடைய கழுத்து தனியாக தலை தனியாக துண்டுபட்டு இருக்கின்றது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளராலே இது 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லப்படுகின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா தலை தனியாக இந்த கழுத்துக்கு கீழே ஒரு பகுதியாக இருக்கும். இங்கே அப்படியே மந்திரவாதி வெட்டுண்டது அப்படியே சிலையாக மாறியது. இது பாருங்கள் சொல்லுவாங்க இந்த அமைப்பு. அப்போது இதனுடைய வரலாறு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இது வழி வழியாக பரம்பரையாக இங்கே வரவங்களுக்கு இந்த மந்திரவாளி வெட்டுண்டதும் வராகியவங்க அம்மா இங்கே எழுந்தருளிய இடத்திற்கான ஒரு கதை தான் இங்கே நடந்திருக்கிறது. இங்கே பாருங்கள், மந்திரவாதியுடைய தலை கழுத்து பகுதி வேறாக இருக்கின்றது. மிக கொடிய இந்த எல்லை அம்மனையை கட்டுண்டு காளியே கட்டு போட்டவர் தான் இந்த மந்திரவாதி. அப்போ எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும். அப்பேற்பட்ட சக்தியே இந்த மந்திரவாதியுடைய தலையை வெட்டி துண்டாக்கி மந்திரவாதியை அழித்து இந்த ஊர் உலக மக்களை மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற அம்மனையும் உடைய சக்தியும் மீட்டெடுத்து கொடுக்குறாங்க வராகி அம்மா. அவ்வளோதான். எப்படி பாருங்க, அதிசய சக்தி. இந்த எல்லையில் நடந்த ஒரு வரலாறு. இப்பேற்பட்ட எல்லைக்கு வந்துட்டு நம்மளுடைய தீய சக்தியெல்லாம் விலகாமல் இருக்குமா? பல்லூர் வராகி அம்மா கிட்ட ஏதாவது தீய சக்தி எடுபடுமா? எல்லா வராகி கோயில் இருந்தாலும் பல்லூர் வராகிக்கு ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, பிரத்யட்சமாக இந்த ஊர் மக்களை இந்த வராகி அம்மா எழுந்தருளை காப்பாற்றி இருக்கிறார். அதே போல் இங்கே இருக்கின்ற அந்த அம்மன் மனத காளியம்மன் இங்கே என்ன செய்கின்றார்கள்? இந்த எல்லையில் இருக்கின்ற காளியம்மா உடனே தன்னுடைய மூலஸ்தானத்தை வராகி அம்மா கிட்ட ஒப்படைக்கிறார்கள். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமியில் நீங்கள் பார்க்க முடியாது, தடுப்பு போட்டிருக்கோம். சாதாரண நாட்களில் அப்படின்னா வராகி அம்மாவுடைய மூலஸ்தானத்துக்கு சுற்று சுவரில் மணத்த காளியம்மன் உட்கார்ந்துட்ருப்பாங்க. இது மருவியது காளியம்மா. ஆனால் மந்திரவாதி கிட்டச்சுக்குன்னா அதனால மந்திரவாதியிடம் காப்பாற்றியதுனால மந்திரகாளி அம்மா. அந்த மந்திரகாளியனுடைய வேண்டுதலால் தான், அந்த காளியம்மாவுடைய வேண்டுதல் தான் வராகி அம்மா என்ன செய்கிறார்கள்? இங்கே எழுத்தருளி இந்த மந்திரவாதி அழிக்கின்றார்கள். அந்த மந்திரகாளி என்பது மருவி மீண்டும் மணத்தகாளி அம்மனாக இங்கே மாறி இருக்கு. இங்கே யாரை கேட்டாலும் மணத்தகாளி அம்மன் அப்படின்னா தான் தெரியும் அவங்களுக்கு. இந்த அம்மா பல்லூர் வராகி அம்மாவுடைய மூலஸ்தானத்தில் சுற்று சுவரில் போயிட்டு இத்தூண்டு விக்கிரகமாக அமர்ந்திருக்காங்க. அதை புகைப்படம் எடுத்திருக்கோம். நான் பேசிக்கொண்டே இருக்கும்போதே அந்த மணத்தகாளி அம்மனுடைய இந்த பக்கம் இந்த அம்மாவுடைய ஒரு திருவுருவத்தை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு அதிசயம் நிறைந்தவ தான் வராகி அம்மா. எத்தனை நூற்றாண்டு காலமாக இந்த கோயில் இருந்து கொண்டு வருகின்றது பாருங்க. பல்லூர் வராகி அம்மா இங்கே அரசாளி அம்மனாக எப்படி அரசாட்சி இருந்து வருகின்ற தன்மை. சக்தி இல்லாமல் இருக்குமா? பல்லூர் வராகி அம்மாவுக்கு வாங்க, நம்பி வாங்குங்க. இந்த அம்மாவிடம் நம்பி சரணடைங்கள். கண்டிப்பாக அங்கே எவ்வளோ பெரிய துஷ்ட சக்தியாக இருந்தாலும் அம்மா அதற்கான தீர்வை காணுப்பா. ஆனால் சொல்லணும், முள்ளால் தான் எடுக்கணும். புரியுதா? இன்றைக்கு காலகட்டத்தில் அந்த தீவினையும் தீய சக்தியும் இருந்ததுன்னா ஒரே நேரத்தில் அம்மா கிட்ட வேண்டிட்டேன் உடனே சரியாயிடும்ன்றது கிடையாது. அதற்கான முறையில் தான் நம்ம மீண்டு வரணும். அதற்கான ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலையாக அம்மா கட்டுவாங்க. அந்த தீய சக்தியிலேருந்து வெளியில் வருவதற்கான யார் அதை தீய சக்தி எடுக்க போகிறாங்க, யார்கிட்டேருந்து அந்த தீய சக்தி வெளியில் வரும், எப்படி அந்த தீய சக்தியை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதும், அதை தீய சக்தி எடுக்கின்ற வரையில் அதை நம்மளை அழிக்காமல் காப்பாற்றுவதும், மீண்டும் நமக்கு ஒரு புதிய சக்தியை அழித்து அந்த தீய சக்தியாக நம்ம உருக்குலைஞ்சிருக்கணும். நமக்கு ஞாபக மருதி வரும், உடலில் தோல் நோய்கள் வரும், மாரடைப்பு போன்ற நோய் வரும், நீரிழிவு போன்ற நோய்கள், உடம்பே கனத்து போகும், நடக்க முடியாது, கை கால் விளங்காமல் போகும், புத்தி பேர்த்தளிச்சு போகும். இந்த மாதிரி மந்திர சக்தியால் என்ன வேணால் செய்ய முடியும். அப்போது அந்த பல்லூர் வராகி அம்மா கிட்ட தொடர்ந்து ஒரு 5 பஞ்சமி நீங்கள் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா எப்படி இந்த மந்திரகாளியினுடைய தலையை வேரோடு அடித்த அப்படியே சிதற விட்டா மாதிரி இந்த அம்மா நம்மளுடைய கஷ்டங்களையும் நமக்கு போட்ட மந்திரக்கட்டுகளும் சிதறடிப்பார்கள். இதற்கான அம்சத்தை தான் இந்த கிமு நூற்றாண்டு இந்த கல்வெட்டானது காட்டுகின்றது. இந்த பல்லூர் வராகியினுடைய அலறவைக்கும் அதிசய தகவல் இதுதான். இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கதையை. இது உண்மை சம்பவம். இங்கே பல்லூர் வராகி அம்மா பல நூற்றாண்டுகளாக பிரத்யட்ச தெய்வமாக இருந்த அரசாலயம்மனாக இந்த ஆண்டு கொண்டு வருகின்றார்கள்.
இங்கே இருக்கின்ற காளியம்மனுடைய அந்த அந்த சக்தியினுடைய வல்லமையும் சேர்ந்து இங்கே எழுந்திருக்கிறாங்க. இங்கே இருக்கிற அத்தனை எல்லை தெய்வங்களும் வராகி அம்மாவுடைய மொத்த சக்தியாக மாறிவிடுகின்றது. காளியம்மா வாக்கு கொடுக்குறாங்க, என்னோட எல்லா சக்தியும் சேர்ந்து நீ உருப்பெற்று இந்த மண்ணுலகிலே இந்த நாடி தேடி வருகின்ற பல்லூரை நாடி தேடி வருகின்ற மக்களை எல்லாம் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த காளியம்மா தற்போதைய பெயரில் மனத்த காளியம்மா தன்னுடைய சக்தியும் வராகி அம்மா கிட்ட ஐக்கியமாக்கி இந்த எல்லையில் இருக்கின்ற பார்த்தீங்கல்ல சப்த கன்னிகளுடைய சக்தியையும் சேர்ந்த ஒரு அதிசய சக்தி பொருந்திய பல்லூர் வராகியாக இன்றும் நம்மளுடன் பிரத்யட்ச தெய்வமாக இருக்கிறார்கள். இந்த ஒரு பக்கம் சுற்றுச்சுவரில் மனத்த காளியம்மன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வராகி அம்மா. என்னுடைய பல பதிவுகள் அந்த வராகி அம்மா கிட்ட பேசும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸில் எழுதியிருப்பாங்க ஒரு பதிவில், அம்மா நீங்கள் பேசுகின்ற பொழுது உங்களையே திரும்பி பார்க்குறாங்கண்ணா. அதனால எனக்கு எவ்வளோ ஆனாலும் சரி, நான் பெரும்பாலும் பஞ்சமினா வராது இருக்க காரணமே பஞ்சமி இடத்துல அந்த இடத்த அடைப்பு போட்டுருவாங்க, யாராலையும் உள்ளே போக முடியாது. அதற்காக தான் அந்த அம்மாவுக்கு மற்ற நாள் இல்லைன்னா அந்த அம்மா வந்து பார்க்கலாம். அதுக்காகவே நான் வந்து மற்ற நாள்களில் தான் வருவேன். ஏன்னா அப்போ தான் சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற மணத்தக்காளி அம்மனையும் இந்த வராகி அம்மனுடைய அந்த அம்மனையும் நம்ம பார்க்க முடியும். அதற்காகத்தான் நான் வந்து மற்ற நாட்களில் நான் தேர்ந்தெடுத்து வருவதுண்டு. இன்றைக்கு ஐப்பசி மாதத்தில் தேய்பிறை பஞ்சமியில் வராகியமாக நான் அந்த காரில் பயணித்து கொண்டே வருகின்ற போது அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் எப்போதுமே பல்லூர் பிருத்திவிநாயகர் கோயிலில் தான் முதல்ல போவோம். இங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே தான் 108 அடி உயரத்தில் இருக்கின்ற பல்லூர் இருக்கின்ற பிரத்திங்கரா தேவியோட கோயில் இருக்குது. நான் பிரத்திங்கரா அம்மா பார்த்துட்டு தான் இங்கே வரணும். ஆனால் திருமால்புரம் நெருங்கி கொண்டிருக்கிற இடத்த வராகி அம்மா எனக்கு உத்தரவு கொடுக்குறாங்க, இந்த மந்திரவாதி அழித்த தன்னுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. அதற்காகத்தான் அம்மனோட உத்தரவுக்காக தான் அவர்களிடம் மூலஸ்தானாங்க அரங்காவலன்னா பர்மிஷன் வாங்கிட்டு அந்த மணத்தக்காளி அம்மனை நான் மட்டும் உள்ளே போய் பார்த்து புகைப்படம் எடுத்துட்டு, ஏன்னா உங்களுக்கு காட்டணுமே, அதை போட்டுவிட்டு இப்போ இங்கே காளி இங்கே இந்த எல்லை தான் நாம் நிற்கின்ற இடம் இருக்க, இங்கே தான் பல்லூர் வராகி அம்மா இந்த இடத்தையே ஆட்டி படைத்து கொண்ட இந்த கிராமத்தையும் சுற்றுச்சூழல் இருக்கிற அத்தனை மக்களையும் தெய்வத்தையும் ஆட்டி படைத்த அத்தனை மந்திர சக்தியால் ஆட்டு படைத்த அந்த அரக்கனை அந்த மந்திரவாதியான அழித்த எல்லையிலிருந்து தான் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறது. முதல்ல நான் 2015 போட்டதுக்கப்புறம் எல்லாரும் பல்லூரை தேடி தேடி நாடி தேடி மக்கள் வர காரணம் என்ன? உண்மை இந்த காளியினுடைய சக்தியோடு இணைந்த இந்த சப்த கன்னிகளுடைய அந்த ஆதிசக்தியோட அன்னையோட அருளை சேர்ந்து இங்கே இருக்கின்ற ஆதிசக்தி கருமாரியோட அத்தனை சக்திகளையும் உட்கொள்கிறான். எல்லா சக்தியோட உள்ள வந்து தான் அம்மா இங்கே இருக்கின்ற மந்திரவாதி அப்படியே தலையை சீவி விட்டு சாய்க்கின்றார்கள். அதே போலதான் உங்களை தொடர்ந்து வருகின்ற அத்தனை தீய சக்திகளை வராகி அம்மா மாற்றி காட்டட்டும். முல்லை முள்ளால் எடுப்பது போட்டு அதற்கான வழிமுறைகளை அம்மா காட்டுவாங்க. வந்துட்டோம், கோயில் வந்துட்டாலே அம்மா உன் பக்திக்கு மெச்சினோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்துட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து தவமா செஞ்சிருக்கோம். இந்த காளி அம்மா எவ்வளோ நாள் தவம் புரிஞ்சிருப்பாங்க, இந்த மக்களை காட வேண்டும் அப்படின்னு, இந்த மக்களை காக்க வேண்டும். ஒரே நொடி பிழைத்த ஒரே க்ஷணத்தில் நான் பல்லூர் வந்துட்டே எனக்கு தீவினை போலன்ற கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து பிரயத்தனப்படுங்க. அம்மா உங்களுக்கு தீவினையிலேருந்து மீட்டெடுக்கின்ற நல்ல நபர்களையும் உங்களை காட்டுவாங்க. அதே மாதிரி தீய சக்தியின் வெளியில் வருகின்ற அந்த தன்மையும் காட்டுவாங்க. அதே போல் பல்லூர் வராகியம்மா அத்தனை தெய்வத்துடைய பார்ப்பதற்கு சாதாரண எனக்கு இங்கே தான் உன் குண்டரை பிரவாசினி சண்டமுண்ட விசாசினி பண்டித்த சிரோமணி சிவராகி நமஸ்துதி அஷ்டலட்சுமி சுரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதானி சிவராகி நமஸ்துதி நூம்பராகி உன்மத்த பைரவி பாதுகாப்பு நமக்கு என்ற மந்திரம் சித்தியானது எனக்கு கிடைச்சது. அதே போல் நம்ம மாதிரி நல்லவர்களுக்கு அம்மா சாந்த சுரபி அன்னலக்ஷ்மி அதிசயலக்ஷ்மி நமக்கு எல்லா வரத்தையும் கொடுக்கின்ற தாய். அதே நேரத்தில் நம்மை பீடித்து வருகின்ற கொடிய நோய்களாக இருந்தாலும் நம்ம அந்த கொடிய நோய்க்கு காரணமாகின்ற ஏவல் பில்லி சூனியம் எந்த மாந்திரிகளாக இருந்தாலும் நம்மை வார்த்தைகளால் கொள்கின்றார்களே, நம்ம முகத்தால் மூஞ்சில் அடித்த மாதிரி நம்ம மூஞ்சை பார்த்து திருப்புறாங்களே, மூஞ்சில் அடித்தா நம்மளை கேவலப்படுத்திக்கிறாங்க, மூஞ்சில் எடுத்த மாதிரி யார் என்று தராதரம் தெரியாமல் நம்மக்கிட்ட வீண் வாதம் பேசுகிறார்களே, வாதாடுகிறார்களே, நம்ம அழியணும்னு காத்து கொண்டே இருக்கிறார்களே, வேலை நம்ம மேலே வந்து தீய சக்திகளை ஏவி விட்டு கொண்டிருக்காங்க. ஓசப்படாமல் உள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு மந்திர பொருளையும் மாய பொருளையும் எந்திரத்தையும் தந்திரத்தையும் சுடுகாட்டு சாம்பலையும் போட்டு விட்டு நம்மளை தீய சக்தி நம்மளை பீடிக்க செய்கின்றார்கள். அவங்க எல்லாருக்கும் வல்லடி கொடுக்கின்ற அம்மா யாருன்னா வராகி அம்மா.